வணக்கம் நண்பர்களே. நமது யூடியூப் குழுமத்தில் உள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இன்றைய விநாயகர் சதுர்த்தியினுடைய செலிப்ரேஷன்ஸினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் உள்ளே செல்வோம். மோர்கன் ஸ்டான்லி காம்போசிட் இண்டெக்ஸை பற்றி நம்ம ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் பேசியிருந்தோம். அது நிறைய ரீபேலன்சிங் ஆகுதுன்னு சொல்லிட்டு நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா அது மூலியமாக ஒரு 6300 கோடி ரூபாய்க்கு எஃப்ஐஐ விற்றுருக்காங்க. பிகாஸ் ஆஃப் த ரீபேலன்சிங்னு சொல்லலாம். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா எட்டர்னல், ஏஷியன் பெயிண்ட்ஸ், ஜிந்தால் ஸ்டீல் அண்ட் பவர், ஹேவல்ஸ் இந்தியா இதில் அவங்க ரெடியூஸ் த ஸ்டேக்ஸ் பட் ஹோல்டிங்கை வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அதை தவிர சோனா, பிஎல்டபிள்யூ அண்ட் தெர்மேக்ஸ் அதுலேருந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அந்த ரீபேலன்சிங்னால ஒரு ஆக்டிவ் செல்லிங் மார்க்கெட்டில் நேற்றைய தினம் நடந்தது. அதுபோல் இன்க்ளூஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி, விஷால் மெகா மார்ட், ஹிட்டாஜி எனர்ஜி, வேரி எனர்ஜி இதெல்லாம் உள்ளே வந்திருக்கு. இது நம்ம ஒரு வாரம் 10 நாள் முடிய சொன்னோம். அதெல்லாம் ஆக்டிவாக ரீபவுண்ட் ஆகி ஒரு ஷார்ப் ரேலியை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது மூலிமா பார்க்கும் பொழுது இந்த மோர்கன் ஸ்டான்லி இந்த சேர்னிங் பார்க்கும் பொழுது எஃப்ஐஐ ஆக்டிவாக ஆகஸ்ட் மாதம் கிட்டத்தட்ட 23,250 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அதுபோல் ஜூலை மாதத்துலையும் பார்த்தோன்னா 17,740 கோடி ரூபாய்க்கு வித்ட்ரால் பண்ணியிருக்காங்க. அதுமாரி அவங்களுடைய கண்டினியூஸ் பர்சிஸ்டன்ட் செல்லிங்னால மார்க்கெட் சென்டிமெண்ட்ல ஒரு இம்பாக்ட் கொடுத்தாலும் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ்னுடைய அப்லிஃப்ட்மெண்ட்ல பெரிய ஒரு பாதிப்பை சந்தைகளில் கொடுக்கவில்லை என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ டொமஸ்டிக் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இஸ் பெட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்பொழுது டேரிஃப் ஹை இன்னிலிருந்து சொல்லியிருக்காங்க. இது இந்தியா மாத்திரம் இல்லைங்க, அமெரிக்காவுக்கும் பிக் இம்பாக்ட். இதை பற்றி நம்ம 2 மாதம் முன்னாடியே பேசியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் இன்கம் குரூப் மற்றும் லோவர் இன்கம் குரூப் யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த டேரிஃப் இம்பாக்ட்னால அவங்களுடைய சாப்பாட்டு ஐட்டங்கள், கார் வாங்குறது, இதர ஐட்டம்லாம் ஒரு வருடத்திற்கு $3,000 அதிகரிக்கிறது. ஸோ அதனால ஒரு பெரிய அழுத்தத்தை அங்கே இன்ஃப்ளேஷன் அதிகரித்திருக்கு. அதனால இப்பொழுது நமது இந்திய அரசாங்கம் சைனாவுடன் கைகோர்த்து சைனாக்கு டைரக்ட் ஃபிளைட், தென் ரேர் எர்த் மினரல்ஸ், தென் பார்த்தீங்கன்னாக்க மைக்ரோசிப், இது மூணுலையும் ஒரு பெரிய ஒரு பெட்டர் பீப்புள் டு பீப்புள் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணும் பொழுது நமக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விஷயங்களை மற்ற நாடுகளுடன் சரி செய்ய முடியும் என்பதையும் பார்க்க முடியுது. ஸோ இதனால இந்தியா ஒரு சப்போர்ட்டிவ், ஸ்ட்ராங், ஸ்ட்ரக்சரல், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் அப்படின்னு இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி மூலமாக தெரிந்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.